உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். திமுக காரன் அப்படின்னாலே தில்லுமுள்ளுக்காரன் திருட்டு பய அப்படின்னு நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம் பாத்தீங்களா. அது ஏன் அப்படின்னு 2G புகழ் ஆண்டிமுத்து ராசா, அதாவது ஸ்பெக்ட்ரம் திருடன் ஆண்டிமுத்து ராசாவோட சில பரபரப்பான ஆடியோக்கள் வெளியில வந்திருக்கு. ஒரு 4 நிமிஷம் ஆடியோ, கொஞ்சம் கவனமா கேளுங்க, ஒரு வார்த்தையை கூட விட்டுறாதீங்க. அந்த ஆடியோவை நான் போடுறேன், அதன் பிறகு இதை பத்தி நாம பேசுவோம். கேளுங்க, ஆனா ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா கேளுங்க, அப்பதான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். திமுக வந்து ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாங்களா, ஒரு எம்பி வந்திருப்பாங்களா, ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா? நான் அரசாணை 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? என் மனநல ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுல தான் இருந்தீங்களா? கலைஞர் ஜெயிலுக்கு போச்சு போனோம். அதுக்கு மேல நான் சொல்ல வரும்ல, என் வீட்டுல தான் சிபிஐ இருக்கானா? யாரும் என்ன தாக்க வந்தீங்களா? நான் வந்து ஒண்ணு சொல்ல திமுக ரெப்ரசன்ட் யாராவது தலைவர் வந்து அனுப்பிச்சாரா? ஒரு அமைச்சர் வந்தீங்களா? நீங்க சொந்த பாசத்துல வரையில இருந்திருப்பீங்க. அண்ணாவோட படம் கேளுங்க. நாங்கெல்லாம் வந்தோம். கனிமொழி வந்தது எல்லாம் படம் எடுத்து எல்லா மந்திரி வருது, எனக்கு தெரியாதா? ஆனா அந்த 2 மாசத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் பஸ் ஸ்டாண்ட்ல என்ன இருக்கும்? அழகிரி ஒரு நாள் வராது, இல்ல ஒண்ணும் அரசியல் இல்ல. அழகிரி வந்து கனிமொழி அரசாங்கம் கொடுப்பாரு. கலைஞர் வாங்கி கொடுத்தாலும் ஸ்டாலின் தானே. நீங்க கனிமொழி ஜெயில இருக்கீங்க, ஸ்டாலின் தான் அப்ரூவ் ஆகி வெளியே வராங்க. சோதனைகள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் சொல்றேன், தயவு பண்ணி அரசியல்ல, அதுவும் நம்ம பதவியில இருந்துட்டோம், கொஞ்சம் ஹீட்டை தாக்க முடியுங்க, படபடன்னு போகாதீங்க. உங்களுக்கு இதோட எதிராக முடிஞ்சு போச்சு. நான் இருக்கேன், நான் இருக்கே பண்றேன், எல்லாம் பண்றீங்க, சொல்றது இப்ப கேட்கறேன். நான் சொல்றது கொஞ்சம் உச்ச கட்டத்துல போகாத கண்டிப்பா டென்ஷன் இல்ல, இருப்ப டென்ஷன் உங்களுக்கு டென்ஷன் இல்ல. நான் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு பதில் சொல்லணும்னு கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. அவரு ஓய்வி வந்து தலைவராக எந்த தகுதி இல்ல. நான் சொல்றேன், ஓய்விக்கு தலைவராக எந்த தகுதி இல்ல. எப்படி தொண்டை முடிக்கலாம் தலைவர் சொல்லும்போது? தொண்டை வளர்க்காம நீ என்ன தலைவர்? கலைஞருக்கு பிறகு கட்சி அவர்கிட்ட போகும், ஆனா ஏன் பிடி விட்டு போகாது. காலத்துக்கு வெயிட் பண்ணுங்க. ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ விண்டு சேஞ்ச் ஆகும் சார். நான் வெளியே வந்து பிற்பாடு கண்டிப்பா கேளுங்க, வெளியே வந்து நான் ஹீரோ. என் புக்கு ஒன்று வந்து வெளியில இங்கிலீஷ்ல வருது, தமிழ்ல வருது. ஹிந்து ராம் படிச்சுட்டு மலைச்சு போயிட்டாங்க. என்ன சார் இந்த வழி எடுத்திருக்கீங்க? பிச்சை எடுக்கிற எல்லாத்தையும் இல்லை. பிரணாப் முகர்ஜி, சோனியா காந்தி, மன்மோகன் சிங், சிதம்பரத்தை எங்க பண்றேன் நான். அந்த புக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாம் ஆகும். அது வரைக்கும் நான் அடைக்க வசிப்பேன். அதுக்கு பிறகு எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தும். எப்படின்னு கேளுங்க, வட மாவட்டங்கள்ல பன்னீர்கள் கூடு, ஆனா சிவசங்கர் சொல்லுவான் நான் எப்படியா பாருங்க சார். எங்க ஊர்ல எனக்கு ஜாதி கிடையாது. பன்னீர்லாம் என் ஃப்ரெண்ட் சொன்னக்கார மாதிரி சார். எந்த ஊர் பண்ண கீழே கவுண்டர் இருக்கு, எந்த கவுண்டர் ஆச்சும் என்ன இசைன்னு பாக்குறேன்னா எல்லா கவுண்டர் அட்ரஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஜாதியை தாண்டி வெளியே விட்டா போதுமான காசு இருக்கா, போதுமான மூணு இருக்கா? கலைஞர் போயிட்டா கனிமொழி தாக்கு ஸ்டாலின் பஞ்சாயத்தை விட்டோம். இப்ப அவருக்கு தான் பெரிய பிரைன் இருக்கா? டெல்லிக்கு போகும்போது இங்கிலீஷ் கூட்டிட்டு வர ஒண்ணு. இன்னொரு தங்கச்சி நம்ப மாட்டாரு. என்ன தங்கச்சி கனிமொழி நம்ப உண்மையாது? கனிமொழி ஏற்றுக்க மாட்டாரு, செயல் கூடாது. என்ன வழி தர முடியாது. புரியுதா? என் கம்யூனிட்டி எழுத முடியாது, என் அறிவு எழுத முடியாது, என்ன வேற செலவு தெரிய முடியாது, வேற லாக்டவுன் நாங்க வச்சிருக்கேன். புரியுதா? நேரம் எனக்கு இப்ப சரியில்லை. இவர்கிட்ட பேச முடியாது. இவர் போய் முட்டிக்கிட்டு திரும்பி வர்றாரு, நினைச்சிட்டு இருக்காரு எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்காரு. தலைவருக்கு பிறகுதான் ஒரு செட் பேர் வரும். எல்லா பிராமின் போட்டு அடிப்போம். சரிங்க, எல்லா இந்து எக்ஸ்பிரஸ் எல்லாம் அடிப்பாங்க போட்டு. இப்பதான் அப்படிதான் அடிச்சிட்டு இருக்காங்க. இவர் நினைக்கிறார் நம்ம எம்ஜிஆர் ஜெயிச்சிடலாம். அப்படி இல்ல, கிரவுண்ட் அப்படி இல்ல. இப்போ வந்து ரைட் அப்பாவே அவரே கைதி மாதிரி இருக்காரு தலைவர். இவர் டேக்கர் பண்ணிட்டாரு. இப்ப போய் முட்டி போனீங்கன்னா வேற மாதிரி போகும். பிளீஸ் ஓவர் நைட் கல்வி சொல்லுங்க, எனக்காக கல்வி சொல்லுங்க, வாங்க நம்ம போவோம். மூவ் பண்ண இடத்துல மூவ் பண்ணுவோம். நான் எவ்வளவு கரெக்டாக சொல்றேன், உங்களுக்கு கிரீஸ் நியாயமானது லோக்கலிங்னு போயிட்டோம். அதுதான் புத்திசாலித்தனம். ஒரு பிராமணனுக்கு நமக்குள்ள வித்தியாசம், நம்ம அறுவாளை தூக்கிறோம், அவன் அறுவாளை தூக்குவான், முடிச்சிருவாங்க அதை சைலண்டா முடியும். நான் இப்ப வந்து அந்த பாக்கிறதுக்கு அரசியல் பார்த்த உடனே வேற ஏதாவது சொல்லுவாரு. வேண்டாம், எலெக்ஷன் முடிக்கிறேன், எலெக்ஷன் முடிச்சுக்கோனா இல்ல இடையில வாங்க, நான் ஸ்பீக்கர் உள்ளே போட்டு என்ன பேசணும் காமிக்கிறேன் சார். இன்னைக்கு கூட காமிக்கிறேன். நான் மொழிமரவே இல்லை, ஸ்டாலின் போன போட்டு இன்னைக்கு என்ன நடந்தது, அங்க நியாயமானது, அவருக்கு பின்னாடி ஒரு குரூப் இருக்கு. ஒண்ணு சமாதானம் ஆயிட்டாருன்னு வார்த்தை சமாதானம் உங்களுக்கு கட்டுப்பட்டு வேலை பார்க்கறாரு ஸ்டாலின். குமார் கூட சமாதானம் இல்ல. நீங்க சொல்லுங்க, தனியாள பண்றேன்னு சொல்லிருக்காரு. இந்த ஆபீஸ்க்கு இந்த 2 வாரம் இந்த 2 வாரத்துக்கு சொல்லிக்கிற போதும் சார். தெரியாம 10 மணிக்கு ஒரு கேம்பெயின் முடியும் சார். இந்த குரூப் திரும்ப வரும். என்ன நடக்குன்னு கேட்கறாங்க. ஒரு கரெக்ட் அடிச்சு விடுவேன், ஒரு கரெக்ட் அடிச்சு விடுவேன். வீடியோ கேட்டீங்களா?
இந்த ஆடியோல ராசா சொல்ல வர்ற முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, கருணாநிதி எப்படா சாவாரு அப்படின்னு இருந்திருக்கானோ. தலைவர் காலத்துக்கு பிறகு கட்சி இந்த ஆள் கீழப்படும், தலைவர் காலத்துக்கு பிறகு ஒரு செட்பேக் வரும், ஒரு விண்டு வரும். அண்ணன் எப்படா காலி ஆவான், திண்ணை எப்படா கிடைக்கும் சொல்லுவாங்க பாத்தீங்களா. கருணாநிதி அப்படியே தலைவன் 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 மல்லாக்க கடந்து உருண்டானுங்க. ஆனா எப்படா சாவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருக்கானுங்க. நீங்க அப்படியே அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட மரணத்துக்கு போங்களேன். 4:30 மணிக்கு அவங்க இறந்துட்டதா எல்லா நியூஸ் பேப்பர்லயும் இந்த செய்தி சேனல்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே அதிமுக தொந்தம் எல்லாம் கதறி அழுகுறான், துடிக்கிறான். திடீர்னு பார்த்தா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எல்லாம் கோயிலுக்கு போறான், எப்படியாவது எழுந்திரிச்சு வந்துடணும். நைட்டு 10:30க்கு தான் அறிவிச்சாங்க. அதன் பிறகு 4 மணிக்கே இறந்துட்டாலும் அறிவிப்பு அப்படிங்கிறது ஊர் அடங்கணுங்கிறதுக்காக தாமதமா அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோம் எப்படியாவது அவங்க பொழிச்சிருவாங்களான்னு கோயில் கோயிலா போனவன் அதிமுக. ஆனா கருணாநிதி மருத்துவமனையில இருக்கிறப்ப கண்ணீர் அஞ்சலி போட்டு அடிச்சு வச்சுட்டானுங்க. எப்படி இன்னைக்கு தலைவர் செத்துருவாரு, முதல் போஸ்டா நம்மளத கொண்டு ஒட்டிடணும், செத்தாண்டா சிவனாண்டி அப்படிங்கிற மாதிரி. இது தொண்டை மத்தியில இல்ல, ஆண்டிமுத்து ராசா மாதிரி பெரிய பொறுப்புல இருந்தவங்க மத்தியில இருந்திருக்கு. அந்த ஆள் எப்படா போய் தொலைவான் அப்படிங்கிற கர்மம். ஏன்னா இந்த ஆள் போய் தொலைஞ்சான்னா ஒண்ணுக்கும் போறாத பீஸ் ஸ்டாலின் கையில தான் கட்சி போவோம், நம்ம சௌரிய கருணாநிதிக்கு நம்ம ஆட்சி படைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இதுதான் இந்த ஆடியோல ராசா சொன்னது. ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்காரு பெரிய எம்ஜிஆர்னு, அவர் நினைக்கிற மாதிரி எல்லாம் களம் கிடையாது, போட்டிகள் எல்லாரும் அட்டிப்பாங்க, என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. 2Gல கலைஞர் டிவிக்கு பணம் போச்சு, இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. நான் ஒரு புத்தகம் எழுதி அறுத்து தள்ளி இருக்கேன். அந்த புத்தகத்துக்கு பேரு 2G சில உண்மைகள். முழுக்க முழுக்க சொல்லணும்னா 2Gயின் பொய்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்துராமே பார்த்து மிரண்டுட்டாரு, என்ன ராஜா இந்த அடி அடிச்சிருக்கீங்க, சோனியா காந்தியை போட்டு கிழிச்சிருக்கீங்க, பிரணாப் முகர்ஜியை போட்டு கிழிச்சிருக்கீங்க, ப. சிதம்பரத்தை போட்டு கிழிச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்ப இந்த இந்துராம் மாதிரியான, நான் கெட்ட வார்த்தை வந்துடும் எனக்கு, இந்த மாதிரி பீஸுங்களாம் ஊழலுக்கு எவ்வளவுக்கு ஒத்துவுதி ராஜா கிட்ட எவ்வளவு வாய்ப்பேசி வாங்கி தின்னானுங்க அப்படிங்கிறது இந்த ஆடியோல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவங்கதான் பத்திரிகைக்காரர்கள் அப்படிங்கிற போர்வையில அடுத்தவங்க அதுல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நியாயம் நீதி மயிறு அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த வீடியோல இருந்தே இந்த ஆடியோல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்டாலினுக்கு கனிமொழியை பிடிக்கவே முடியாது, தங்கச்சியா இருந்தாலும் ஏத்துக்கவே மாட்டான் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. கருணாநிதி காலகட்டத்துல கட்சி எப்படி இருந்ததுங்கிறதையும் சொல்லியிருக்காரு. நான் 2 மாசமா ஜெயில இருக்கேன், என்ன கூட்டு போய் திகார்ல வச்சு கப்பையை கிழிச்சு வச்சு ராடி விடுறானோ, ஒரு கட்சிக்காரத்தை வந்து என்ன பாக்கல, ஒரு எம்எல்ஏ வந்தானா, ஒரு மந்திரி வந்தானா, எவன்டா வந்தீங்க, ஒருத்தனும் என்ன பார்க்க வரல. நான் அரெஸ்ட் ஆகி 2 மாசம் கழிச்சு கனிமொழி வருது, அப்புறம் எல்லாம் வந்து பாக்குறானுங்க. அப்ப என் மனநிலை எப்படி இருக்கும்? ஒருவேளை நான் ஜெயிலே பஸ்டா இருந்தேன்னா அப்ப என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஜெயிலே செத்து போயிருந்தேன்னா? அப்பெல்லாம் சாவ மாட்டீங்க ராசா, நீங்க பண்ண பாவத்துக்கு எல்லாம் புழுக்கு தான் சாவணும், அப்படி எல்லாம் டக்குன்னு போயிட மாட்டீங்க அப்படிங்கறத இங்க நம்மளோட வாதமா வச்சுக்கிட்டு எவனுமே வந்து என்ன பாக்கல. கனிமொழி வந்தோடனே எல்லாம் வரான். ஏன் தலைவர் துரைமுருகன் அனுப்பிச்சு வைக்கிறது? இன்னைக்கு தானே வயசாகி போச்சு அந்த ஆளுக்கு, அப்ப கிடமாடு மாதிரி தானே இருந்தாரு, அனுப்பிச்சு வைக்க வேண்டியதானேங்கிற மாதிரி தான் அந்த கேள்வி. இது பழைய ஆடியோ தான், பட் ஆனா தேவையான நேரத்துல வந்திருக்கு. அப்ப கலைஞர் டிவிக்கு பணம் போனது உண்மை அப்படின்னு ராசா ஒத்துக்காருன்னா 2Gல திருடுனது உண்மை அப்படிங்கறத ஒத்துக்கிற மாதிரி தானே. இப்ப 2G வழக்கு தூசி தட்டப்பட்டு இருக்கு, இந்த ஆடியோக்கள் எல்லாமே அதுக்கு செம்ம மேட்சிங் ஆகும். அப்ப கனிமொழியும் ராசாவையும் புடிச்சு கெடாய் வாங்க. இதுக்கு மேல வேணா இது ஆடியோ தப்பு ஏ அப்படின்னு சொன்னா வழக்கு போட வேண்டியதானே, போட மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் கடந்து போயிடுவாங்க, எந்த மீடியாவும் இதை பேச மாட்டாங்க. இது இன்னொரு முக்கியமான விஷயம், கலைஞர் டிவிக்கு பணம் வாங்கி கொடுத்ததெல்லாம் ஸ்டாலின் தானாமே அப்படின்னு அழகிரி போய் ராஜாவை டெல்லியில பார்த்து சொல்லியிருக்காப்ல ஜெயில. ஸ்டாலின் தானே பணம் வாங்கி கொடுத்தானா, நீ அப்ரூவல் ஆயிட்டு நீ வெளில வந்துட வேண்டியதானே, அவனை பிடிச்சி உள்ள போட வேண்டியதானே, ஸ்டாலின் வெளில இருக்கா, நீ கனிமொழி எதுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னு அழகிரி வந்து பேசினாராம். அப்ப 2Gல ஸ்டாலினுக்கு எவ்வளவு பங்கு இருக்கு, 1,76,000 கோடி திருடினதுல எவ்வளவு அடிச்சு கொடுத்தீங்க ஸ்டாலினுக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே உட்கார வச்சு அடிச்சா ஸ்டாலினும் ஜெயிலுக்கு போறது உறுதி. அதெல்லாம் செய்வாங்களா அப்படின்னா பிஜேபி வேற செட்டிங் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம், ராசா எவ்வளவு பெரிய ஜாதி வெறியா அப்படிங்கறது இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த பட்டியல் சமூகம் அப்படிங்கறது எவ்வளவு கேடயமா பயன்படுத்திட்டு இவங்க தப்பிச்சுட்டு வராங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம். என்கிட்ட போதுமான பணம் இருக்கு, போதுமான மூளை இருக்கு, மூளை இருந்தா ஆடியோ ரிலீஸ் ஆகிற அளவுக்கு நீ எல்லாம் பண்ணி கிழிக்கிற அப்படின்னு உன் மூல லட்சணத்தை இதுலயே தெரிஞ்சுக்கிறது இல்லையா, உன் மூல கருணாநிதி எவ்வளவு இருக்கு அப்படின்னு இதுல தெரிஞ்சுக்கலாம். 2வது போதுமான பணம் இருக்கு, அதான் திருடி வச்சிருக்க பணம் இருக்கு, போதுமான ஜாதி இருக்கு, அந்த ஜாதியில இருந்து தப்பி வாங்கலாம். அதுல அடுத்து என்ன பேசியிருக்காருன்னா, நான் ஒரு புத்தகம் எழுதிருக்கேன், வெளியில வந்தேன்னா என்கிட்ட ஜாதி கீதி எல்லாம் இருக்கு, எங்க ஊர்ல வந்து சிவசங்கர் தான் என்ன பறையன்னு சொல்லுவான், மத்தவெல்லாம் சொல்ல மாட்டான், எங்க ஊர்ல படையாச்சல எனக்கு எல்லாம் நண்பர்கள் இருக்காங்க, சமூக ஒற்றுமை ஒத்துக்கிறேன். ஆனா நீலகிரியில கவுண்டெல்லாம் என்ன பார்த்தா அட்டென்ஷன்ல அனுப்பான், நீலகிரி கவுண்டம் போல என்ன பார்த்தா அட்டென்ஷன்ல அனுப்பான், என்ன எவனும் பறையன்னு சொல்லிட முடியாது. எப்படி இவங்க வார்த்தைக்கு வார்த்தை இவங்க மூல மயிறு மட்டை எல்லாத்துலயுமே ஜாதி ஊறி போயிருக்கு அப்படிங்கறத இந்த ஆடியோல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப 2Gல ஊழல் நடந்தது உண்மை, அதை வச்சு ராஜா காசு சேர்த்தது உண்மை, ஸ்டாலின் காசு சேர்த்தது உண்மை, கனிமொழி காசு சேர்த்தது உண்மை, கருணாநிதிக்கு குடும்பத்துக்கே காசு போனது உண்மை. இத்தனையும் பண்ணிட்டு நான் பலியடாயிட்டேன், என்ன எவனுமே வந்து பாக்கல, நான் வெளியில வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், கட்சி என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும், தலைவர் போய் சேர்ந்துட்டா ஸ்டாலின் கட்சி போவோம், ஆனா என்னெல்லாம் மயிரும் புடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆடியோல பேசியிருக்காரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்க பார்த்திருக்கலாம். அப்ப இப்ப வரைக்கும் 2Gல கருணாநிதி குடும்பத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய தொகைக்கான ஆதாரம், ஸ்டாலின் அதுல பங்கு பெற்றதற்கான ஆதாரம் ஆண்டிமுத்து ராசா கிட்ட இருக்கு.
அப்ப ஸ்டாலின் ராசா சொல்றதை கேட்டுக்கிட்டு ஆடுவார். ஸ்டாலினோட குடுமி ராசா கையில அப்படிங்கறது எல்லாமே இந்த ஆடியோல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, லட்சம் கோடி கொள்ளையடிச்சு கொடுத்தான்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பக்கத்துல இந்த குடும்பம் வச்சுக்கோங்கிறதுக்கு உதாரணமா அன்னைக்கு ராசா இருந்திருக்காரு, இன்னைக்கு செந்தில் பாலாஜி இருந்திருக்காரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த ஆடியோல இருந்தே உங்களால பார்க்க முடியும். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா மறுபடியும் கூட அதை ஒரு தடவை கேட்டுக்கோங்க. இப்பேற்பட்ட ஒரு திருட்டு கூட்டம் தான் மறுபடியும் உங்களை நாடி ஓட்டு கேட்க வந்துட்டு இருக்கு. தயவு செய்து ஓட்டு போட மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அடிச்சு விரட்டி விடுங்க. ஓடுறா திருட்டு பயல்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓட வெளுத்து விடுங்க. இந்த கூட்டம் இன்னொரு வாட்டி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டே வித்து தின்னுடும். டெல்லியில தமிழன்னா மதிச்ச காலம் போய் திருட்டு பய அப்படின்னு பேர் எடுத்த கூட்டம் இந்த கூட்டம் தான். இவங்களை விட்டுறாதீங்க மக்களே, தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. திரும்ப 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 கூட இந்த ஆடியோ போடுங்க, நல்லா பரப்பி விடுங்க. நான் காப்பி ரைட் எல்லாம் கேட்க மாட்டேன், எவ்வளவு பேருக்கு வேணாலும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்ஸ்டாகிராம்ல போடுங்க, டவுன்லோட் பண்ணி உங்ககிட்ட யூடியூப் சேனல் இருந்தா கூட போட்டுங்க. யாருக்கும் காப்பி ரைட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் எல்லாம் கொடுக்கப்படுற பழக்கமே கிடையாது. தாராளமா பரப்புங்க. இந்த கும்பல் அம்பலப்படணும் படும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசுவோம்.